நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய வல்லமையான செயல்களை திருத்தூதர்கள் அவருடைய கண்களால் கண்டார்கள். அவருடைய கரங்களிலிருந்து அற்புதங்கள் வெளியேறியதை அவர்களே சான்று பகரும்படியாக அனுபவித்தார்கள். சமாரியர் மீது கைகளை வைக்கவே அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரை பெற்றுக் கொண்டார்கள். இதன் வழியாக கடவுளுடைய வல்லமையான செயல் எல்லா மக்களுக்கும் கடந்து செல்கிறது என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த அற்புதமான நாளில் நாமும் கடவுளுடைய வல்லமையான செயல் ஏதோ ஒரு சாராருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, மாறாக இந்த மனுக்குலம் முழுமைக்குமான ஒரு வல்லமை என்பதை நாமும் அறிந்து ஆண்டவரை ஆற்றலோடு புகழ்ந்து பாடுவோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இன்று திருப்பாடல் 66 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இந்த வார்த்தைகளை நாம் உச்சரித்து பாடி புகழுகிற போது கடவுள் எல்லா உலகத்தாருக்கும் சொந்தக்காரராயிருக்கிறார். எல்லோருக்கும் தான் யார் என்பதை கடவுள் வெளிப்படுத்துகிறார். எந்த ஒரு கடவுளும் இதை செய்யாத போது ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அனைத்துலகோரையும் காப்பாற்ற தன்னுடைய திட்டத்திலே எல்லா மக்களையும் இணைத்து போராடி வெற்றி கண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதித்து போற்றுவோம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். உண்மையிலும் உண்மையாக நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது
கடவுளுடைய ஒவ்வொரு செயல்களும் நாம் அஞ்சுதற்குரிய அடையாளங்களாகவே இருக்கிறது. மனித சிந்தனையால் கூட நினைத்து பார்க்க முடியாத வல்லமையான செயல்களை ஆண்டவர் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த நல்ல தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்திருக்கிறார். ஆகவே அவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது கடவுள் நம்மையும் பல்வேறு நிலைகளில் கரம் பிடித்து வழிநடத்தி இருக்கிறார். கண்மலை மேல் நாம் நிற்பதற்கு ஏதுவான சூழல்களை ஆண்டவரே அமைத்து தந்திருக்கிறார். அவருக்கு அஞ்சி நடப்போரை அவருடைய தோள்களில் அவர் சுமந்து தாங்கியிருக்கிறார். நல்ல தெய்வத்தை நாமும் புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைந்து நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அனைத்துலகோருக்கும் நீர் ஒருவரே கடவுள். இதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து ஒரே மையத்தில் ஆண்டவரை நாங்கள் இணைந்து வழிபட எங்களை நீர் ஒன்று கூட்டுவீராக. ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.